2020 இந்த 2020ல எல்லாருமே வந்து ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம். சோ மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு 5 விதமான பிசினஸ் ஐடியா தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 விதமான பிசினஸ் ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பா டே டு டே லைஃப்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜை மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா போதும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். உங்களால ஈஸியா வந்து per month வந்து $100 வரைக்கும் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். சோ $100 அப்படின்னா வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 8000 வரைக்கும் வந்து ஈஸியாவே ஏர்ன் பண்ணலாம். சோ இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இல்ல ஒரு சில பிசினஸ் ஐடியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி கத்துக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். சோ கத்துக்கிட்டு பண்றதை வந்து நீங்க மேக்ஸிமம் ஒமிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ சோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த இயர் உங்களுடைய பாசிவ் இன்கம் நீங்க ஈஸியா ஜெனரேட் பண்ணலாம். இந்த ஒரு பிசினஸ் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது சோ அது என்னென்ன பிசினஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். அப் டு 5 வரைக்கும் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த 5மே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது ஃபைனலா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நம்ம இதுக்கு ரிலவெண்டா நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கணும். ஸோ நம்ம வீட்டிலே இருந்துட்டு நல்ல ஒரு பிசினஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுவும் ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த 5 பிசினஸும் உங்களுக்கு ரெகுலரா பயன்படும். அந்த வகையில 5th நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இ புக் ரைட்டிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இ புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு இ புக் கான்செப்டா எடுத்து நிறைய வீடியோஸ் எல்லாமே சொல்லி பேசிட்டு இந்த இ புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனுடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தருவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது இந்த இ புக் உடைய பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு growth அப்படின்னு சொல்லலாம். சோ இ புக்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரர் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம். இல்ல வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, இப்போ எனக்கு வந்து ஆட்டோகேட் தெரியும், மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல சாலிட்வொர்க்ஸ் தெரியும், கிரியோ தெரியும், இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இல்ல எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலோட क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ், சோ இந்த மாதிரியான புக்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க அழகா வந்து சாப்டரா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கான ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேம் ஆவாங்க. அப்படி ஃபேம் ஆகும்போது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல சேல் ஆச்சு அப்படின்னா அதுல வந்து இன்கம் வந்து பெரிய அளவுல ஜெனரேட் பண்ணலாம். இப்போ வந்து இதுல என்னென்ன மாதிரியான கான்செப்ட் வச்சு ஒரு புக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன பர்டிகுலரான விஷயம் இ புக் தேவைப்படுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சாப்டர்ஸை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கான லைன் ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கான இன்ட்ரோடக்ஷனை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கான கலர்ஸ், அதுக்கான பிரத்யேகமா இருக்கக்கூடிய சில இமேஜஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல நோட் அவுட் பண்ணிட்டு சோ அதெல்லாமே வந்து நீங்க போடலாம். மினிமம் வந்து 30 to 50 பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இ புக் வந்து நல்லாவே அமேசான்ல சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இ புக் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம அதை PDF ஆ கன்வெர்ட் பண்ணும். இ புக் அப்படினாவே வந்து அது PDF, அதாவது வந்து சாஃப்ட் காப்பியா மாறிடுது. சோ இந்த சாஃப்ட் காப்பியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள்ல பிளாட்ஃபார்ம்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணலாம். சோ அந்த வகையில ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம், நம்ம எல்லாமே ஃபெமிலியரா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானுடைய கிண்டல். சோ இந்த கிண்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து டைரக்டா ஓபன் பண்ணி புக்ஸை மட்டும் படிக்கிறது மாதிரி இருப்பாங்க. சில பேர் புக்கை வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் காப்பியா வந்து வாங்கிப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து புக்கை வந்து கிரியேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ், டைட்டில் பேஜ் எல்லாமே கிரியேட் பண்ணி நீங்க அதுல போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா சேலிங் வந்து ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து யாராவது ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா நீங்க வந்து மெனக்கெட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அமேசானே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணி உங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் என்னவோ அதை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமா ரொம்ப ஈஸியாவே நீங்க ஏர்ன் பண்ணலாம். 2020 இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஸ்கிரிப்டிங் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். சோ அதே மாதிரி கொஞ்சம் போட்டோஷாப் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இரண்டாவது ஆப்ஷன், உங்களுக்கான ஓன் சாஃப்ட்வேர் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க மார்க்கெட்ல சேல் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நிறைய அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு கம்பெனி தான் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. உங்களுக்கான சாஃப்ட்வேர் நாலேஜும் ஒரு சின்ன பிசி அண்ட் ஒரு சின்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா மட்டும் போதும், ஈஸியா வந்து இதை நீங்க டெவலப் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். சோ யாருக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து டிமாண்டபிளா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கான வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வெப் டிசைன், சாஃப்ட்வேரோட லுக் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு இமேஜின் பண்ணி யாருக்கு எப்படி பண்ணா ஈஸியா பிடிக்கும் அப்படிங்கறத ஒரு பிளானோட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு ஈஸியா வந்து நீங்க அதை டெவலப் பண்ணலாம். அப்புறம் ப்ரோக்ராமிங். சோ மேபி ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படின்னா நீங்க அவுட் சோர்சிங்ல கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதை பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கான
உங்களுக்கான லே அவுட் உங்களுக்கான டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதை போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க சேல் பண்ணலாம் ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியாவே. டெஸ்டிங் மட்டும் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு சேலிங் பாயிண்ட் வந்துடும். ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி வந்து சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஐடியாவா தான் இருக்கும். யாருக்கெல்லாம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாவா இருக்கும். இந்த 2020ல கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஐடியா. பட் எல்லாராலையும் பண்ண முடியாது. மேபி தெரிஞ்சவங்க இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி சேல் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள வந்து நீங்க earn பண்ண முடியும் எவ்ரி மந்த். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ஸ் எல்லாமே யாராவது வச்சிருப்பீங்க. மேபி நிறைய பேர் வெப்சைட்ஸ்லாம் வச்சிருப்பீங்க, சில பேர் பிளாக்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான பிளாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து இருக்கும். சரி, எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. மேபி வெப்சைட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேஸ்புக், ஒரு யூடியூப் சேனல், இல்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், இல்ல ஒரு டிக்டாக்ல வந்து ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் உடைய லிங்க்ஸ் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி அது மூலமா வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணலாம். மேக்ஸிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு 1 lakh வரைக்கும் வந்து earn பண்ணலாம். 1 lakh அப்படிங்கிறது நான் கம்மியா சொல்றேன், அதுக்கும் மேல earn பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட்ல வந்து எவ்வளவு பேர் வந்து இன்டராக்ட் ஆகுறாங்க, எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள வந்து வராங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இன் கேஸ் உங்களுடைய டிக்டாக்ல வந்து நீங்க ஒரு 1 million ஃபேன்ஸ் அவுட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு யூடியூபோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட டிக்டாக்லயே சொல்லலாம். ஸோ இதுல போங்க, இதுல பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், இல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈஸியான இன்கம் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அமேசான் அல்லது பிளிப்கார்ட் உடைய லிங்க்கு வந்துடும். இது வந்து ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட், பேடிஎம் எல்லாருமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆஃபிலியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுல வந்து லிங்க்ஸ் வந்து நீங்க பேஸ்ட் பண்றது மூலமா நல்ல ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணலாம். மினிமமா $120 அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட், அதாவது வந்து மேக்ஸிமம் 10,000 rupees வந்து பாத்தீங்கன்னா மினிமமா நீங்க வந்து இந்த பிரத்யேகமான விஷயங்கள் மூலமா earn பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, உங்களுடைய ஃபெமிலியர் ஃபேஸ் வந்து மார்க்கெட்ல வச்சிருக்கீங்க இல்லையா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் உடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஜெனரேட் பண்ணி போட போறீங்க. சோ அது மூலமா யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ உங்களுக்கு சர்டன் ஆஃப் அமௌண்ட் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த அஃபிலியேட் கம்பெனிஸ், அந்த அஃபிலியேட் கம்பெனினா யாரு? அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேடிஎம், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டா போதும், லிங்கை பேஸ்ட் பண்ணி நீங்க மாத்திட்டா போதும். இன் கேஸ் நீங்க வெப்சைட் இந்த மாதிரி ஹாஸ்டிங்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல போயிட்டு ஜஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா HTML லிங்க்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே இன் கேஸ் வந்து நான் இப்போ பிளிப்கார்ட்ல போயிட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் டிவி வந்து சர்ச் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பிளிப்கார்ட் வந்து அதை வந்து சைடுல ஷோ பண்ணுவாங்க. சோ நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் நான் அங்க பார்த்தா எப்படி இங்க எனக்கு ஷோ ஆகுது அப்படின்ட்டு. சோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்த அஃபிலியேட் கான்செப்ட் தான். சோ அதுல யாராவது லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிராண்டட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது பிளிப்கார்ட் வந்து கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப் எதுல வந்து லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி போறாங்களோ அவங்களுக்கு சர்டன் ஆஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா போய் சேரும் கமிஷனா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹாஸ்டிங் அண்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இரண்டாவதான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிஜிட்டல் கோர்சஸ் வந்து மேக் பண்ணி அதை வந்து நம்ம செல் பண்றது. சோ இது வந்து எப்படி அப்படின்னு வேலை செய்யும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவர் வெப்சைட், அது மாதிரி ஆன்லைன்ல சோர்சிங் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெக்வயர்மெண்ட் வேணும்ன்றவங்க வருவாங்க. சோ அங்க இருந்து யாருக்கெல்லாம் ஜாப் வேணுமோ அவங்களும் அங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் ஒன்ஸ் வந்துருச்சு, அவங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ரெக்வயர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து டிஜிட்டல் கோர்சஸ். டிஜிட்டல் கோர்சஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ புக்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு விஷயத்தை வந்து இ புக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் காப்பியா இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து நீங்க ஈயா கன்வெர்ட் பண்ண போறீங்க, அதாவது இ புக்ஸா கன்வெர்ட் பண்ண போறீங்க. சோ இ புக்ஸ் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் என்ன ரெக்வயர்மெண்ட், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஆர்டர் ஸ்டோரி வந்து வேணும், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஈயா வேணும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரானிக்கலா வேணும். சோ அந்த எலக்ட்ரிக்கலா வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி போடணும். சோ அதுக்கான ஸ்கிரிப்டிங், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணி மற்ற இடத்துல இருந்து ஒரு 10 புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஈஸியாவே வந்து மேக் பண்ணலாம். சோ அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதாவது நமக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி மேபி அது வீடியோவா இருக்கலாம், இல்ல சிடி டிரைவ்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்க சேல் பண்ணலாம். உங்களுக்கான இதுக்கான நாலேஜஸ் வந்து கண்டிப்பா இருந்தது அப்படின்னா மார்க்கெட்ல இதுக்கான ரெக்வயர்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அப்படி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் வாய்ப்பு வந்து பெரிய அளவுல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல யாரும் பண்றது இல்ல. தமிழ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பண்ணாங்க அப்படின்னா குளோபலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேலிங் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ அதனால நல்ல ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ வீட்ல இருந்தபடியே வந்து இதுல ரெண்டு பிசினஸ் நீங்க பாசிவா பண்ணீங்கன்னா கூட நல்ல ஒரு பாசிவ் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் செல் பண்ணலாம். ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி எங்க கிட்ட இருக்குது. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான क्वेश्चंस எல்லாமே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து நிறைய பேர் வாங்குவீங்க. இந்த
அந்த 10th பாத்தீங்க அப்படின்னா கங்கா கைடு, அதுக்கப்புறம் கருடா கைடு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருப்போம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் என்ன ரீசன் என்னன்னு பாக்குறீங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒரு கொஸ்டின் நோட் ரெடி பண்ணி அதை வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன புக்ஸா வந்து சேல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு இன்கம் வந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா. ஸோ கண்டிப்பா இதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வேயா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட்ல ரெடி பண்றதும் சரி, ஒரு புக்ஸா ரெடி பண்றதும், ஒரு டிஜிட்டல் மீடியாவா கன்வெர்ட் பண்ணி அதை கோர்சஸா கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஒரு வாய்ப்பு, வருமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால இதையும் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டாப், உங்களுடைய யூடியூப் சேனல். ரொம்பவே ஈஸிங்க, ஒண்ணுமே இல்லை. இதை பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் ஏர்னிங்ஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல்ல எல்லா யூடியூப் இன்கம்ஸ் பத்தியும் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் அமௌண்ட் வந்து ஈஸியா வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணி நீங்க ஈஸியாவே வந்து டெவலப் ஆகலாம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தா போதும், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது வந்து குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ணுங்க. குவான்டிட்டி அதிகமா தேவைப்பட போறது இல்ல, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணியே வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ யாருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணலாம். அந்த வகையில் இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் டாபிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. ஃபாரின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் போய் பாருங்களேன், அவங்களுடைய ஆட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய சேனல்ஸா இருக்கட்டும், அதிகமான இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ அது மூலமா எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி போடும்பொழுது எல்லாருக்குமே மணின்றது ஒரு நீடபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த நீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு வீடியோவா கண்டென்ட்டா மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோமோ, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா நல்ல ஒரு மணியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் 2020ல. ஸோ கண்டிப்பா அதுக்கான ஆட்ஸும் நிறைய வரும், ரெவன்யூவும் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், சின்ன ஒரு லேப்டாப் இருந்தா போதும், இல்ல மொபைல்லே வந்து பாத்தீங்கன்னா கேனி மாஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா ஈஸியா எடிட் பண்ணி நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணலாம்ன்ற டுட்டோரியல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளோட சேனலையும் நிறைய போட்டோஷாப்ல எப்படி பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே ஜஸ்ட் நீங்க வாட்ச் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும், ஈஸியா வந்து ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் கொஞ்சம் டைம் பீரியட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம், நல்லபடியா வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். ஒரு கம்பெனி போய் தான் நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல பெரிய இன்கம் வந்து கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நல்ல ஒரு ஃபேம் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்றோம், நல்ல மணி ஏர்ன் பண்றோம். பாசிவ் இன்கம்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $100 கண்டிப்பா வந்து எவ்ரி மந்த் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும், ரெகுலரா நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ மேக் பண்ணீங்க அப்படின்னா. சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தா இந்த 5 டாபிக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின சில டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா என்னென்ன டாபிக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு எந்த பாசிவ் இன்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பிசினஸ் பண்ணா என்னால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்ம டெக் ஃபார் தமிழ் யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். Stay tuned guys, until signing off, Vijay. Bye bye, see you, have a nice day.